வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்று குருவின் நினைவில் நின்று நாம் சித்தர் திருமூலரின் ஒரு திருமந்திர பாடலை சிந்திக்கலாம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னரும் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பச் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்திட்டே. வாழ்க வளமுடன். இந்த பாடல் இறைவன் ஒன்றுதான் பரம்பொருள் அத்வைத தத்துவத்தை முதல் சொல்லில் விளக்குகிறார் திருமூலர். பரம்பொருள் ஒன்றுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒன்றவன் தானே என்று குறிப்பிட்டு, இரண்டவன் இன் அருள், நம்மை உள்ளும் புறமுமாக இயக்கிக் கொண்டும் காத்து கொண்டும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் இருப்பு நிலையாகவும் இயக்க நிலையாகவும் இரண்டாக அவன் செயல்படுகிறான். நின்றனன் மூன்றினுள், மூன்று வேலைகளை மூன்று தொழில்களை முத்தொழில்களை அவன் ஏற்பவனாக இருக்கிறான். தோற்றுவிக்கிறான், காத்து நிற்கிறான், முடித்து வைக்கிறான். ஆக மூன்று தொழில்களையும் நின்றனன் மூன்றினுள், இந்த மூன்றுக்கும் காரணமாக உட்பொருளாக இருப்பது அந்த இறைவன்தான். நான்கு உணர்ந்தான். ரிக் யஜுர் சாம அதர்வன என்று சொல்லக்கூடிய வேதங்கள் நான்காலும் விளக்க முடியாத அந்த பரம்பொருள் அந்த நான்கிலும் அனைவரும் உணர்வதற்காக நான்கு உணர்ந்தான். அந்த நான்கு வேதங்களை யார் ஒருவர் அனைத்துமாக தெரிந்து கொண்டு தெளிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களால் சித்த அந்தம் என்று சொன்னால் உடலை பற்றி முழுவதுமாக இந்த உடல் இயக்கத்தை தெரிந்து கொள்வது சித்தந்தம். வேத அந்தம் என்று சொன்னால் இறைவனை முழுவதுமாக உணர்ந்து கொள்வதாக அந்த வேதங்கள் மறைநூல்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நான்கு உணர்ந்தான் என்று கூறுகிறார். ஐந்து வென்றனன், ஐந்து இருக்கிறது. தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள். இந்த ஐந்தையும் யார் ஒருவர் வெற்றி கொள்கிறார்களோ அவர்கள் இறைவனை உணர முடியும் என்பதை திருமூலர் ஐந்து வென்றனன் என்று கூறுகிறார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய விண் உயிர், இந்த ஐந்தையும் தன்மாத்திரைகளாக நாம் பார்க்கிறோம். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இந்த ஐந்தையும் உணர்வதற்கு நம்முள் கொடுக்கப்பட்டிருப்பது ஐந்து புலன்கள். இவைகள் ஐம்புலன்களாக மட்டும் அல்ல, அவைகளை தெய்வீகமாக நாம் மலர்த்துவதாகவும் அவைகள் இருக்கிறது. இந்திரியம் என்று சொல்லக்கூடிய உயிராற்றல் செலவை செய்து இந்த புலன்கள் நமக்கு அனைத்தையும் உணர்த்துவதாகவும் செயலாக்கம் செய்வதாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே நாம் ஆழ்ந்து விடாமல் அவைகள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் அவைகளை வெற்றி கொள்ள வேண்டும். குருமகான் வேதாத்திரி கூட ஒரு பாடலில் குறிப்பிடுவார். வென்றிடுவாய் புலனைந்தும் வெற்றியே என்று குறிப்பிடுவார். ஆக இதைத்தான் திருமூலர் ஐந்து வென்றனன் என்று கூறுகிறார். ஆறு விரிந்தனன், நமக்குள் அந்த இறைவனை உணர்வதற்காக ஒரு தெய்வீக சக்தி என்று சொல்லக்கூடிய உயிரின் தொகுப்பான
அந்த குண்டலின் தெய்வீக மகாசக்தி நம்முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதாரத்தில் இருந்து 6 இடங்களுக்கு வியாபிக்க வேண்டும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்ஞனை என்று 6 ஆதாரங்களுக்கு செல்ல வேண்டும். இதை அழுங்கினி சித்தர் அவர்கள் மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோலப்பதிதனிலே புதற்கன் தெருநடிலே சாலப்பதிதனிலே தணலாய் வளர்ந்த கம்பம் மேலப்பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனோ என்று நமக்கு விளக்குகிறார். ஆக இந்த சக்தி அனைத்தும் அளப்பரியதாக கூடுவதற்கு 6 ஆதாரங்களை கடந்து செல்ல வேண்டும். மண் மையம், அதுக்கு அடுத்தது நீர் மையம், அதுக்கு அடுத்தது நெருப்பு மையம், அதுக்கு அடுத்தது காற்று மையம், அதுக்கு அடுத்தது உயிர் மையம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச மையம். இந்த 5ஐயும் கடந்து 6ஆவதாக கடவுள் என்று உட்கடந்து நாம் அனைத்துக்கும் தலைமை சுரப்பியான பிட்யூட்டரியில் தவமேற்று இந்த 6 ஆதாரங்களுக்கு சென்றபோது இதைத்தான் குறிப்பிடுகிறார். 6 விரிந்தனன், அதையும் தாண்டி எழும்பச் சென்றனன். 7ஆவதாக இருக்கக்கூடிய அந்த உச்சி நடுமையம் சகஸ்தாதார தளம் என்றும் பிரம்மரந்திரம் என்றும் சொல்லக்கூடிய அந்த உச்சியில் நாம் நினைவு செலுத்தி அந்த இறைவனை உணர்வதாக நாம் செல்ல வேண்டும். அவ்வாறு சென்றபோது அங்கே 1000 இதழ் தாமரை மலர்கிறது. பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மா எழுதிய எழுத்தை நாம் தவத்தில் கவனிப்பதாக அது அமைகிறது. ஆக ஒரு மனிதனுடைய தலையெழுத்து நல்ல எழுத்தாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த தெய்வீக சக்தியை உச்சியில் 7ஆவதாக இருக்கக்கூடிய எழும்பச் சென்றனன் என்று திருமூலர் விளக்குகிறார். அந்த இடத்தில் சென்று அதற்கு அடுத்ததாக உணர்ந்திட்டே என்று கூறுகிறார். சென்றவன் தான். அவ்வாறு சென்றவன்கள் என்ன செய்வார்கள்? இருந்தான் உணர்ந்திட்டே, அந்த இறைவனை உணர்ந்து அந்த இறைவனை தனக்குள்ளே எட்டி அந்த இறைவனாகவே மாறுவதாக அவர்கள் இருப்பார்கள். ஆக அந்த துரியா அதீதம் என்று அளப்பரியதாக, ஈடு இணையற்றதாக, நீடு நிகரற்றதாக, அனுமானம் சொல்ல முடியாத அந்த ஒரு பொருள், அது மெய்ப்பொருள், உண்மை பொருள். அந்த பொருள்தான் இறைவன். அந்த இறைவனை நாம் எட்டி நமக்குள்ளேயே ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஐக்கியப்படுத்துவதற்காகத்தான் இந்த பிறவியை நாம் எடுத்து வந்திருக்கிறோம் என்பதை அனைவருக்கும் எட்டும்படியாக இந்த கவியில் திருமூலர் திருமந்திர பாடலில் விளக்குகிறார். ஒன்றவன், அந்த பரம்பொருள் ஒன்றுதான், அத்வைதம், அனைத்துமாக இருப்பது அதுதான். எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கும்போது இருப்பு நிலையாகவும் இயக்க நிலையாகவும் 2ஆக இருக்கிறது. அதுவே 3ஆக செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறது. பிறப்பித்தல், காத்தல், முடித்தல் என்று சொல்லக்கூடியதாக அந்த இறைத்தன்மையே தான் இருக்கிறது. 4 உணர்ந்தால் யாரெல்லாம் அந்த 4 வேதங்களை, மறைநூலை உணரச் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அந்தம், வேத அந்தம், இறைவனுடைய எல்லை எது என்பதை உணர்வதாக அவர்கள் மாறுவார்கள். அவ்வாறு மாறியவர்கள் 5 வென்றனன். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகம் அத்தனையும் உணர்ந்த போது இந்த உலகத்தில் உயிர் ஜீவன்கள் ஒரு அறிவு தொடங்கி 6ஆவது அறிவாக வந்தபோது அந்த 6ஆவது அறிவு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? எவ்வாறு மனிதன் இயங்க வேண்டும்
என்பதை உணர்ந்தபோது இந்த 5 புலன்கள் நம்மை தெய்வீகத்தை உணர்வதாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எவ்வாறு உணர்கிறோமோ அப்பொழுது அவைகளை வெற்றி கொள்கிறோம். இந்த வெற்றியை கண்டவர்கள் 6 ஆதாரங்களில் அந்த இறை சக்தியை இன்னும் கூட்டிக் கொண்டு 7வதாக இருக்கக்கூடிய உச்ச நடுமையத்தில், அந்த பிரம்மரந்திரத்தில், அந்த விரியத்தில், அந்த சகசாதார தளத்தில் தவமேற்று குரு வேதாத்தில் சொல்லும் அந்த இலக்கு. யாரெல்லாம் துரியத்தில் நீடித்து நிலைத்து தவம் இயற்றிருக்கிறீர்களோ அவர்களுக்கு துரியாதீதம் பிடிபடும் என்று கூறும் அந்த இலக்கில் நன்றாக தவம் செய்யும் போது அந்த மூளை செல்களில் அந்த குண்டலினி சக்தி ஊடுருவி செல்லும் போது இந்த பருவுடலை தாண்டி அந்த அறிவு பயணிப்பதாக மாற்றும் போது சென்றவன்தான், அவ்வாறு சென்றவன்தான் இருந்தான், உணர்ந்துட்டே இறைவனை உணர்ந்து கொண்டு அந்த பேரின்பத்தில், அந்த பேரானந்தத்தில், அந்த பேரின்ப கழிப்பில் இருந்தான். அவ்வாறு இருக்கக்கூடியதாக இந்த இறைநிலை இருக்கிறது. அரூபம்தான் உணர்ந்து மனிதன் ஐக்கியப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை இக்கதையில் திருமூலர் திருமந்திர பாடலாக நமக்கு கொடுத்திருப்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் ஒருநிலைக்கும் இதுகாலம் செவிமடுத்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.